2013-14 காலகட்டத்தில் கோயம்புத்தூரின் சாய்பாபா காலனி அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்துச்சு. இந்த பகுதியில் அன்னைக்கு எப்பவும் போல தான் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தூங்கிட்டு இருந்தவங்க காதில் திடீர்னு சில சலசலப்பு சத்தங்கள் கேட்க தொடங்குது. போக போக அவங்க காதில் விழுந்த சத்தங்கள் எல்லாமே பெரிதாக தொடங்குது. அது கேட்கறதுக்கு ஒரு ஆலங்கட்டி மலையின் சத்தம் போல கேட்டிருக்கு. அவங்களுடைய ஓடுகள் மேல ஆலங்கட்டி மழை பெய்யும் போது அந்த பனிக்கட்டிகள் விழுந்தா எப்படி ஒரு சத்தம் வருமோ அது மாதிரியான சத்தம் விழுகிறத அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. போக போக அந்த சத்தமானது பெருசாக தொடங்குது. அது பெருசான நேரத்துல ஓட்டை இடிச்சுக்கிட்டு சில கற்கள் அவங்க வீட்டுக்குள்ள வந்து விழுகுது. அது தூங்கிட்டு இருந்தவங்க முகத்து மேலையும் வந்து விழுந்து அவங்களையும் எழுப்பி விடுது. வீடுகள் நோக்கி கற்கள் பறந்து வரதை பார்த்த உடனே மக்கள் பதறி போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஓட்டு வீடுகள் தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு வீடுகள் அதிகமா இருந்ததாலேயே எல்லாருடைய ஓட்டுகள்லையும் தட 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 தடன்னு சத்தம் கேட்டு இருக்கு. எல்லாருமே பயந்து போய் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்போ கற்களின் மலை அவங்களுடைய ஏரியாக்குள்ள வந்திருக்கு. வெளியே நின்று பார்த்தவங்க பயத்தோடையும் இருந்தாங்க. அந்த கற்களின் மலையானது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நிக்க தொடங்குது. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், சிலருக்கு பயம். என்னடா இது, நம்ம வீட்டு மேல கற்கள் வந்து விழுந்துகிட்டு இருக்கு, அதுவும் நம்ம பர்டிகுலர் ஏரியா மேல மட்டும் கற்கள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. சரி, ஒரு தடவை நடந்துருச்சு, இனிமே இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் தூங்க தொடங்குறாங்க. அன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி ஓட்டின் மேல சில சத்தங்கள் கேட்க தொடங்குது. அடுத்த நாள் இரவுமே அவங்களுடைய ஓட்டு மேலே கற்கள் வீசக்கூடிய சத்தம் கேட்குது. சில கற்கள் அதே மாதிரி ஓட்டை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து விழுகுது. சிலருடைய ஓடுகள் மேலே யாரோ ஓடுற மாதிரியான துணியும் ஏற்படுது. எல்லாருமே பயந்து போய் மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னா, இது சரிப்பட்டு வராது, நேற்று நடந்துச்சு, நம்ம யாரோ பசங்க விளையாண்டாங்கன்னு நினச்சோம், பட் இன்னைக்கு நடக்கிறத பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, எல்லாருக்கும் பயமாக இருக்குது, ஏதோ பேய் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்ல, இப்போ தான் அந்த ஏரியாக்குள்ளேயும் அதனுடைய பக்கத்து ஏரியாக்கள்லையும் ஒரு பேச்சு அடிப்படை. இது ஒருவேளை சாத்தானின் செயலா இருக்கலாம், இல்ல பேயின் செயலா இருக்கலாம். பேய்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டு மேல கற்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க. அங்கிருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கேரளாவுக்கு போய் நம்பூதிரி அவங்கள கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு நம்பூதிரி அவங்கள கூட்டிட்டு வராங்க அந்த ஏரியா மக்கள். அந்த ஏரியாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த நம்பூதிரி என்ன பண்றாருன்னா, இது பேயுடைய செயல் தான், இங்க ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, அதனால கற்களை கொண்டு உங்களை எல்லாத்தையுமே அந்த பேயானது தாக்கிட்டு இருக்கு, இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சரியா 6 மணிக்கு விளக்கேற்றி உங்களுடைய வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த சாய்பாபா காலனி ஏரியா மக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதற்கடுத்த நாள் அது நடக்கலை. நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்வாசப்படுறாங்க. உண்மையிலே அதுக்கப்புறம் அந்த மாதிரி கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடக்கவே இல்லை. இந்த நியூஸ் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பூதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கு போடுறதை பற்றி பேசினாங்க இல்லையா, அப்போ தான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே போய் அங்கே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த நியூஸை தான் நான் படித்தேன்.